Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹைட் பண்ணி வச்சிருக்கிற நம்மளோட WhatsApp லாக்டு சாட்ஸை வந்து பாத்தீங்கன்னா அன்ஹைட் பண்றது எப்படி? அதாவது நம்ம வந்து சீக்ரெட் கோட் யூஸ் பண்ணி நம்மளோட WhatsAppல லாக் பண்ணி வச்ச சாட்ஸை யாருக்குமே தெரியாத மாதிரி முன்னாடி ஒரு செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சிருப்போம். இந்த லாக்டு சாட்ஸை ஹைட் பண்ணி வச்சதை அன்ஹைட் பண்றது, அதாவது திரும்ப வந்து நார்மல் சாட் பேஜுக்கு கொண்டு வரது எப்படி? அண்ட் ஆல்சோ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க சீக்ரெட் கோடை ஆஃப் பண்ணுறது எப்படி? அது மட்டும் இல்லாமல் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்ஹைட் பண்ணுற மெத்தட் நான் வந்து சொல்ல போகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே உங்களோட வாட்ஸ்அப் சாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணியிருக்கணும். அந்த சாட்ஸை சீக்ரெட் கோட் வந்து செட் பண்ணி அதை நீங்கள் ஹைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் நான் இதில் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பண்ணல அப்படின்னா அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சாட்ஸை வந்து லாக் பண்ணிவிட்டு அதை வந்து ஹைட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் அந்த வீடியோ பாருங்கள், அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இதில் சொன்ன இந்த 3 விஷயங்களும் நம்ம செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாக்டு சாட்ஸ் பேஜுக்கு வரணும். ஸோ பேஜுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சீக்ரெட் கோட் க்ரியேட் பண்ணி உங்களோட சாட்ஸ் ஹைட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லைங்களா, அதை வந்து சர்ச் பாரில் போய்ட்டு உங்களோட சீக்ரெட் கோடை வந்து என்டர் பண்ணி உங்களோட லாக்டு சாட்ஸ், அதாவது நீங்கள் ஹைட் பண்ணி வச்ச லாக்டு சாட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட சாட்டிங் இன்டர்ஃபேஸ் லாக்டு சாட்ஸில் இருக்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ரைட் சைடு கார்னரில் ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா சாட் லாக் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். இந்த பேஜுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சாட்ஸை நீங்கள் ஹைட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஓகே வச்சிருக்கிறதால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் சிம்பிளில் அந்த பட்டன் வந்து சுவிட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும். அதுக்கு கீழே வந்து சீக்ரெட் கோட்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் உங்களோட சாட்ஸை வந்து நீங்கள் வந்து அன்ஹைட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னாக்கா மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இது நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னாக்கா அன்ஹைடில் இருக்கிற உங்களோட சாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சாட் பேஜுக்கு மூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நார்மல் சாட் பேஜுக்கே அந்த சாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆனாலும் லாக்டு சாட்ஸ்ன்ற ஃபோல்டரில் செப்பரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணியிருக்க சாட் பேஜுக்கு வராது. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபை பண்ணியிருக்கும். ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களோட ஹைட் பண்ண சாட்ஸை திரும்ப வந்து அன்ஹைட் பண்ணணும், அதாவது நீங்கள் மறைச்சி வச்சதை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நார்மலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கண்டினியூன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நார்மல் பேஜுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்ஹைட் பண்ணுறது. அப்படியே நார்மல் பேஜுக்கே வந்தாலும் லாக்டு சாட்ஸில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம். இதில் சீக்ரெட் கோட்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, இதில் 2 மெத்தட் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக டர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியும், இன்னொன்று சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். உங்களோட சீக்ரெட் கோடை வந்து பர்மனெண்ட்டாக டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாக்கா கீழே அதாவது சீக்ரெட் கோடுன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், ஆனில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே உங்களோட சீக்ரெட் கோடை சேஞ்ச் பண்ணுற மெத்தடுக்கு தான் போகும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முன்ன காமிச்ச அதே நோட்டிஃபிகேஷன் தான் காமிக்கும். நீங்கள் இந்த சீக்ரெட் கோடை வந்து ஆஃப் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களோட சாட்ஸ் வந்து நீங்கள் ஹைட்டில் வச்சிருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஹைட் ஆகிடும். அதாவது நார்மல் லாக்டு சாட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் சீக்ரெட் கோட் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த லாக்டு சாட்ஸே வந்து பார்த்தீங்க, அதாவது ஹைட்டில் இருக்கிற லாக்டு சாட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. இந்த சீக்ரெட் கோடை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லாக்டு சாட்ஸ்க்கு மூவ் ஆகிடும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சீக்ரெட் கோடும் அட் த சேம் டைமில் ஆஃப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹைட்டில் இருந்த எல்லா சாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஹைட் ஆகிடும், அதாவது நீங்கள் டர்ன் ஆஃப் கொடுக்கும்போது. ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்ரெட் கோடை டர்ன் ஆஃப் பண்ணுற மெத்தட். இதை வந்து நீங்கள் வந்து டர்ன் ஆஃப்லாம் வேணால் சேஞ்ச் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா சேம் இதே சீக்ரெட் கோடுன்ற பேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங்லேயே வந்து உங்களோட அந்த சீக்ரெட் கோடை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் தான் வரும். உங்களுக்கு ஏற்கனவே சீக்ரெட் கோட் வந்து தெரிஞ்சு தான் நீங்கள் உள்ள வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் பழைய சீக்ரெட் கோடை என்ட்ரி பண்ணுற அவசியம் கிடையாது. உங்களுக்கு நியூவாக சீக்ரெட் கோட் வந்து என்ன என்ட்ரி பண்ணணுமோ அதை என்ட்ரி பண்ணி கீழே இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் கோட் கொடுக்குற மாதிரி இருக்கும். முன்னே என்டர் பண்ண அதே கோடு வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீஎன்டர் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சீக்ரெட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு அன்ஹைட், அதாவது ஹைட்டில் இருக்கிற சாட்ஸ் அன்ஹைட் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட சீக்ரெட் கோடு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னா மேலே இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அன்ஹைட் மட்டும் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த அன்ஹைட் ஹைட்ன்ற இந்த ஆப்ஷன் எதுவுமே வேணாம் அப்படின்னாக்கா உங்களோட சீக்ரெட் கோடை வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் பண்ணிக்கிங்க. ஓகே, உங்களோட சாட்ஸை வந்து நீங்கள் ஹைட் பண்ணுறதுக்காக சீக்ரெட் கோட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. இந்த சீக்ரெட் கோட் மறந்துடுச்சு அப்படின்னா உங்களோட சாட்ஸ் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் அதுக்கு உண்டான அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து லாக் பண்ணுற மெத்தட் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணுறதை பற்றியும் போட்டிருக்கு. அதே லாக் பண்ண சாட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணுறதை பற்றியும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 வீடியோஸோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அதோட வீடியோஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோவில் சீக்ரெட் கோடை டர்ன் ஆஃப் பண்ணுறது எப்படி அண்ட் ஆல்சோ அதை சேஞ்ச் பண்ணுறது எப்படி, ஹைடில் இருக்கிறவங்களோட சாட்ஸை அன்ஹைட் பண்ணுறது எப்படி, இந்த 3 விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன்.
மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.